வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சைமொளகா தாங்க. இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் கொஞ்சம் கூட கிராக் எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு தண்ணியில் 2 வாட்டி நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சுட்டு இந்த கடலைப்பருப்பு 3லேருந்து 4 விசில் வச்சு வேக விட்டு எடுக்கணும். கடலைப்பருப்பு குலையாமல் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு வெந்துருச்சு பாருங்கள். கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட குலையாமல் வெந்திருக்கு பாருங்கள். இதுதான் சரியான பக்குவம். இப்படி இருந்தால் தான் பூர்ணம் பண்ணும்போதுல நல்லா வரும். இப்போ இந்த கடலைப்பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வேக வச்சுருந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் இல்லாமல் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ இந்த கடலைப்பருப்பை நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் 2லேருந்து 3 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பை அரைக்கும் போதுல நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரகொரப்பாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கடலைப்பருப்பு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் இல்லை பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி எதுவும் இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சாதான் பூர்ணம் பண்ணும்போதுல பூர்ணம் சரியாக வரும். அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெல்லம் பிடிக்கும்னா வெல்லமும் இதில் சேர்த்துக்கலாம். 3/4 கப் நாட்டு சக்கரை சேர்த்த அப்புறம் அடுத்து அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை நல்லா சுத்தமான நாட்டு சக்கரையாக இருக்கிறதுனால நான் இதை வடிகட்டி எதுவும் சேர்க்கலை. இப்போ இதை ரெண்டைத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சூட்லேயே நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி இந்த தேங்காயும் நாட்டு சக்கரையும் நல்லா கலந்து வரும். இப்போ பாருங்கள், நாட்டு சக்கரை நல்லா உருகி வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததான் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நாம் அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பண்ணுற பூர்ணத்தில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் இல்லாமல் நம்ம பூரணம் பண்ணுறோம். அதனால் பூர்ணம் அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதே சமயம் பூர்ணமும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. அடுத்து இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பூர்ணத்தை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம ஆற விட்டுக்கலாம். அடுத்து நம்ம மேல் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்து மாவு பிசையும் போதுல மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நெய் சேர்க்குறது. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இதில் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். 1 கப்பு அளவு தண்ணிக்கு 1 கப்பு மாவு சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை கலரும் போதுல அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் வீட்டில் அரைச்ச கொழுக்கட்டை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவுலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை 5 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும் போதுல அந்த மாவை இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு மாவை நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் கொழுக்கட்டையும் வேகும் போதுல வெடிப்பு எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்து நம்ம கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நெய் தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தடவின அப்புறம் நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு தேவையான மாவை எடுத்துட்டு இப்போ இதை மாவை மூடி வச்சிடணும். மாவு காஞ்சிச்சுன்னா கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு சரியாக இருக்காது. இப்போ நம்ம எடுத்து இந்த மாவு உள்ளர வச்சுட்டு இதை எல்லா சைட்லேயும் மாவு படுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம்.
மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் தடவிக்கணும். இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் மாவு இருக்கிற மாதிரி ஃபில் பண்ண அப்புறம் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை வந்து தேவையான அளவு வந்து இதுக்குள்ளே வந்து வச்சு ஃபில் பண்ணிடலாம். அடுத்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மாவை வச்சு நம்ம இந்த மாதிரி சீல் பண்ணிடணும். உள்ளே வச்சுருக்க பூர்ணம் வந்து வெளியே வராத அளவுக்கு வந்து நம்ம நல்லா மாவை வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து கொழுக்கட்டை நம்ம அச்சிலேருந்து எடுத்துருக்கோம் பாருங்கள். இது மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிச்சப்புறம் கொழுக்கட்டையை வேக வச்சாதான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொழுக்கட்டையை வச்சோன்னா கொழுக்கட்டை கொஞ்சம் கல் மாதிரி வரும். அடுத்து ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி ஒரு துணி போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டையும் இதில் வச்சு வேக விட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கொழுக்கட்டை எல்லாத்தையும் வச்சப்பறம் ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை 10 நிமிஷம் வேக விட்டு எடுக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். கொழுக்கட்டை வெந்த உடனே வந்து அதை தட்டுலேருந்து எடுத்துடாதீங்க. 1 நிமிஷம் கழித்து எடுத்தால் தான் கொழுக்கட்டை வந்து வெடிப்பு எதுவும் இல்லாமல் நல்லா எடுக்க வரும். இப்போ சூப்பராக வந்து பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடயே நம்ம சேனல் பழையசோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவரும் விநாயகரோட அருள் பெற்று நல்வாழ்வு வாழ அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.